أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقال الذين أشركوا لو شاء الله ما عبدنا من دونه من شيء نحن ولا آباؤنا ولا حرمنا من دونه من شيء كذلك فعل الذين من قبلهم فهل على الرسل إلا البلاغ المبين. இந்த இணை வைப்பாளர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனை விடுத்து வேறு எதையும் வணங்கி இருக்க மாட்டோம். அவனது கட்டளையின்றி எதனையும் விலக்கப்பட்டதாய் ஆக்கியிருக்க மாட்டோம். இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இத்தகைய சாக்கு போக்குகளைத்தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறு ஏதேனும் பொறுப்பு தூதர்கள் மீது உண்டா? وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ فَمِنْهُمْ مَنْ هَدَى اللَّهُ وَمِنْهُمْ مَنْ حَقَّتْ عَلَيْهِ الضَّلَالَةُ فَسِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُكَذِّبِينَ. மேலும் நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். மேலும் அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள், இறைச்சட்ட நியதிகளுக்கு மாறு செய்யும் சாத்தானிய சக்திகளான தாகூத்துக்கு அடிபணிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம். அதன் பின்னர் அவர்களில் சிலருக்கு அல்லாஹ் நேர்வழியை அளித்தான், வேறு சிலர் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது. எனவே பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள், பொய்யாக்கியவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. تحرص على هداهم فإن الله لا يهدي من يضل وما لهم من ناصرين. நபியே, அவர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று நீர் எவ்வளவுதான் ஆர்வம் கொண்டாலும் சரியே, அல்லாஹ் எவரை வழி பெறச் செய்கின்றானோ அவருக்கு திண்ணமாக அவன் நேர்வழியை காட்டுவதில்லை. மேலும் இத்தகையோர்க்கு யாராலும் உதவி செய்ய இயலாது.